ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்தியானம் லஞ்ச் மெனு பார்க்க போறோம். லீவ் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் பிரியாணி செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லி சௌமிகா கேட்டுக்கிட்டே இருந்தா. அதனால இன்னைக்கு சிக்கன் பிரியாணியும் ஈரோடு நல்லம்பட்டி சிக்கனும் செய்ய போறேன். பிரியாணி ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நான் போட்டிருக்கேன், நீங்க பாத்துக்கங்க. இப்ப ஈரோடு நல்லம்பட்டி சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது எங்களுடைய வீடை நாங்க இப்பதான் ஒயிட் வாஷ் பண்ணி அழகுபடுத்திட்டு இருக்கோம். இப்ப எங்களுடைய பெட்ரூம்ல ஒரு பக்கம் சுவர்ல இந்த படம் வரைஞ்சிருக்கோம். நாங்க இப்பதான் நாங்க எங்க வீடை அழகுபடுத்துறோம். வாங்க சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம சிக்கன் செய்யறதுக்கு ஒரு பொடி வறுத்து அரைச்சிக்கணும். அதுக்கு என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் போட்டு லேசா வறுத்துக்கலாம். அந்த ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த டைம்ல இறக்கிடலாம். என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும். எங்க கிட்ட சாம்பார் பொடி, குழம்பு பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் 65, மட்டன் சுக்கா, கரம் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு பொடி, இடியாப்ப மாவு வகைகள், சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்ல, பேறுகால குழம்பு பொடி, பூசு மஞ்சள், குழந்தைகளுக்கான குளியல் பொடி, தாளிப்பு வடகமும் இருக்கு. இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்ண 7 நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும். தேங்க்யூ. இந்த சிக்கனை நான் மண்சட்டியில தான் செய்ய போறேன். மண்சட்டியில செஞ்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நான் பிராய்லர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நீங்க நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா எங்க வீட்டுல அவருக்கு நாட்டுக்கோழி பிடிக்காதுங்கிறதுனால நான் எடுக்கிறது இல்லை. நீங்க நாட்டுக்கோழியில செய்யுங்க, இது இன்னும் நல்லா சூப்பரான டேஸ்ட்ல வரும். இப்ப நான் பிராய்லர்ல தான் செய்யறேன். ஓகேவா? உங்க சாருக்கு எது எதெல்லாம் பிடிக்காதுன்னு ஒரு ஐட்டம் லிஸ்டே வச்சிருக்கீங்க. நிறைய இருக்குது, நிறைய இருக்கு. சீரகம், மிளகு, சோம்பு இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ள நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க, அதான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சிக்கனுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி 10 வரமிளகா பொடிசா அதை உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வத்தலையும் சேர்த்துக்கலாம். இந்த வத்தலோட அந்த உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க, இல்லைன்னா ரொம்ப காரமா இருக்கும். அதனால விதையெல்லாம் எடுத்துட்டு போடலாம். ஆமா, விதை எடுத்துட்டு போட்டீங்கன்னா நமக்கு காரம் இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதோட நான் தக்காளி வெங்காயம் வதங்கினா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். திடீர்னு இருமல், அந்த வத்தலோட காரத்துக்கு அப்படியே இருமல் வந்துருச்சு. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா குலைவா என்ன செஞ்சணும் அப்படின்னா வெந்துடணும். இது நல்லா வேகட்டும். தக்காளி வேகட்டும். டீ டைம். தக்காளி நல்லா குலைவா வெந்துடுச்சு. இப்ப 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். அரை ஸ்பூன் தனி மிளகாய் பொடி. ஏற்கனவே நாம 10 வத்தல் வரைக்கும் வரமிளகாய் வரைக்கும் போட்டிருக்கோம். அதனால கொஞ்சமா காரம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் தனி மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன். இந்த தனி மிளகாய் பொடி நம்ம ஊர் ஷாப்ல கிடைக்கும். தனி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, இது சீரக பொடி எல்லாமே நம்ம ஊர் ஷாப்ல அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த சிக்கனை இதுல சேர்த்துக்கலாம்.
இப்போ நான் பிராய்லர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழி எடுத்தனா நாட்டுக்கோழி சேர்த்துக்கங்க. நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இது வந்து இப்போ பிராய்லர் வந்து நான் சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுனால நான் லேசாக தான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ மூடி வச்சு வேக விட்டுறலாம். அது தண்ணி பிரிஞ்சு வரும், அதுக்கப்புறம் எடுத்து வந்து வறுத்ததை நான் அரைச்சி வச்சிருக்கேன். சிக்கன் தண்ணி விட்டு வரும் இல்லையா, அந்த டைம்ல இந்த பொடியை நாம சேர்க்கணும். கொஞ்சம் வேகட்டும், சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் தண்ணி விட்டு வெந்துட்டு இருக்கு. இதோட நாம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சமா ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சு வேக விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் நல்லா. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் திறந்து பார்த்துக்கலாம். தண்ணி விட்டு அந்த நாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதோட சேர்த்து வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இந்த பொடியையும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச பொடியும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கேப் தானே கொடுத்தேன். ஆமா, அதுக்குள்ள அந்த சட்டில என்ன ஓடிட்டு இருக்கு? பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. பாறா, அப்படியே அரிசி போடுறதுதான், வேற எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சிக்கன் இப்பதான் போட்டிருக்கேன், வெந்துட்டு இருக்கு. 10 நிமிஷம் தான் கேப், அதுக்குள்ள பிரியாணி ரெடி. ஆமா, நீங்க போயிட்டு வரேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்குள்ள சரி அதை ரெடி பண்ணிடலாம், டைம் ஆயிட்டே இருக்குல்ல. டீ டைம் போயிட்டு வரதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சு. ஆமா, டீ டைம்க்குள்ள ரெடி ஆயிடுச்சு. அப்ப இதுக்கு பேரு டீ டைம் பிரியாணின்னு போடலாமா? டீ டைம் பிரியாணி. இந்த மசாலா சேர்த்திருக்கோம் இல்லையா, இந்த மசால் ஸ்மெல்லாம் மாறிடுச்சு அப்படியே. இது நல்லா அந்த ஸ்மெல் பாருங்களேன். அப்பதான் இருந்ததுக்கு இப்ப வேற மாதிரி ஸ்மெல் வருது. ஆமா, இப்ப இத இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும், மூடி வச்சிடலாம், வேகட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாய் வீட்டு பிரியாணியா? பாய் வீட்டு பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி செஞ்சிட்டு இருக்கேன். இப்ப சிக்கன்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இப்ப சிக்கன் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. பிராய்லர் சிக்கன்னால நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு நாட்டுக்கோழி சிக்கன் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுட்டிங்கன்னா அது கறி வந்து நல்லா வெந்துடும். இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இந்த நல்லாம்பட்டி சிக்கனோட ஹைலைட் என்ன அப்படின்னா, கடைசியில் இந்த ஒரு 10 பூண்டை வதக்கி அதில் சேர்க்கணும். சரியா? அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே. இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த 10 பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌனிஷாக வதக்கணும். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறோம். ஃபர்ஸ்ட்லேயும் அதுலேயும் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பூண்டு இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வந்தோடனே இதில் இந்த கருவேப்பிலையை போட்டுடலாம். நம்மள விரட்டுறதானே இந்த கருவேப்பிலை எப்படிதான் டவக்குன்னு போட்டுடுறாங்க உள்ள. போட்டுட்டு இப்ப இந்த தாளிப்பை இந்த சிக்கன்ல சேர்த்துடலாம். இருக்கா பாக்குறதுக்கு ஒரே புடிதான் இன்னைக்கு. இப்ப பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. தம் வச்சிருந்தேன், எடுத்துடலாம். வாவ், சூப்பர், சூப்பரா வந்திருக்கு. அம்மா அப்பாவுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி, நல்லாம்பட்டி சிக்கன் ரோஸ்ட், வெங்காய பச்சடி. சூப்பரா வந்திருக்கு. எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா பிரியாணி நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்கு. கடை பிரியாணி மாதிரியே வந்திருக்கு. சீக்கிரமா சொல்லுமா, எனக்கு வாய் ஊறுது. இன்னும் சிக்கன் சாப்பிடல, சிக்கன் சாப்பிட்டுட்டு சொல்றேன். சிக்கன் தானே மெயின் இன்னைக்கு. ஆமா, அதை சொல்லு. பிரியாணி செமையா இருக்கு. சிக்கன் டேஸ்ட் பார்த்துடலாம்.
சிக்கனை டேஸ்ட் பார்க்கலாம், சிக்கனை டேஸ்ட் பண்ணலாம், 2 வாய் பிரியாணி தான் ஓடுது. சிக்கன் தான் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? கடைசியில அந்த வெள்ளைப்பூடு போட்டோம் இல்லையா, அந்த டேஸ்ட், அந்த சிக்கனோட டேஸ்டும் சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. ஐயோ பேசக்கூட முடியல எனக்கு, இழுக்குது. செமையா வந்திருக்கு நல்லம்பட்டி சிக்கன். ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. சாப்பிட்டே பேசுமா, ஒன்றும் அவசரம் இல்லை. எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பை. அது வாட்டுக்கு ஓடுதே கரட்டி. மற்ற நாள்லாம் எடுத்து வச்சிருவாப்ல, அப்புறமேட்டு தான் சாப்பிடுவாப்ல. இன்னைக்கு பாருங்க அது வாட்டுக்கு ஓடுது. சூடா இருக்கா எல்லாமே. நான் ஒரு நாள் கூட சூடா சாப்பிட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு சூடா சாப்பிடலான்ட்டு சாப்பிடுறேன். நல்லா இருக்கு. என்ன சந்துரு எப்படி இருக்கு? இல்லம்மா பிரியாணியா? ஓ அதுலதான் புளிக்குழம்பு வச்சிருக்கியா? அன்னைக்கு இப்ப பொடி வாங்கிட்டு போய் அதுல தான் வச்சிருக்கிறாப்ல. என்னண்ணே பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சரி செல்வம், சவுண்டே இல்லாம சாப்பிட்றீங்க. நீக்கி சாப்பிடுங்க. அண்ணன் தான், அவர் தான் ஹெட்டு, அவர் தான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறாரு. எங்க வீட்டுல பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு. அதுதான் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்ப லஞ்ச்ல. நான் செஞ்ச பிரியாணி எல்லாரும் டேஸ்ட் பாக்குறாங்க. வெங்காய பச்சடி வச்சுக்கோங்க. நல்லா இருக்கானே? என்னக்கா என்னண்ணே நல்லா இருக்கா? சரி. நம்ம வீட்டுல காரம் கொஞ்சம் கம்மியா தானே வைப்போம். வெயிலுக்கு ரொம்ப காரம் சேர்க்க முடியாது, அதனால. ராஜேஷ் அடி, அப்படியே சட்டியோட அடி. இங்க பக்கத்து வீட்டுல அவங்க கம்மங்கூழ் கொடுத்துருக்காங்க. சட்டியில கம்மங்கூழ். கம்மங்கூழ் இங்க கூட எங்க பிரியாணி போடுறாங்க. தேங்க்ஸ்ப்பா. ரைட்டு, ஓகே.